இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்த சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு வேறொரு செய்தியை பற்றி சுருக்கமாக விவாதிக்கலாம். தினத்தந்தியில் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி நடக்கக்கூடிய வாகன சோதனைகளை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. சிறு வியாபாரிகள், விவசாயிகள்னு சாதாரண மக்கள் பணம் கொண்டு செல்வது இப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. பணம் பறிமுதல் செய்கிற நடவடிக்கை சாதாரண மக்களை பாதிக்கும் அப்படின்னு தினத்தந்தி சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் எம்பி எம்எல்ஏ மேலே வழக்குகளை விசாரித்து முடிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதிச்சிருப்பதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அரசியலை தூய்மையாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இது. இந்த பிரச்சனையை தீர்க்க உச்சநீதிமன்ற உத்தரவு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்திய தூதரக அதிகாரி தேவயானி மேலே உள்ள வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்குது. இதனால் உடனே அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு அவங்ககிட்டேருந்து பறிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை உடனே திருப்பி கொடுத்துடாதீங்க. புதிய வழக்குகளை தேவயானி மேலே போடுவதற்கான ஒரு திட்டம் இருக்கலாம். அதை ஒட்டி தான் உங்களுடைய முடிவும் இருக்கணும். இப்போ உடனடியாக சலுகைகளை திருப்பி கொடுத்துடாதீங்கன்னு அந்த தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ராகுல் காந்தி புதிய வாக்கு வங்கி ஒன்றை குறிவித்திருக்கிறார். மத்தியதர வர்க்கத்துக்கும் புவரஸ்ட் ஆஃப் தி புவருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 70 கோடி பேரை புதிய வாக்கு வங்கியாக கருதி அவர்களை அப்பீல் செய்கிற விதமாக பிரச்சாரம் செய்கிறாரு. மோடி, நிதிஷ் போன்றவர்களும் இவர்களுக்கான திட்டங்களை சொல்கிறார்கள். ராகுல் காந்தி சற்று தாமதமாக இந்த பிளாட்ஃபார்முக்கு வராரு அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல மமதா பானர்ஜியின் டெல்லி பொதுக்கூட்டம் பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அண்ணா ஹசாரே வருவார், அவருக்காக கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சி அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அரசியலில் தனக்கு செல்வாக்கு இல்லைங்கிறத அண்ணா புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாவின் ஆசீர்வாதம் கிடைத்தால் வாக்காளர்கள் ஆதரவு வரும்னு மமதா நினைப்பதும் தவறு அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. தினமணியில் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு அளிப்பதை பற்றி பரிசீலிப்போம்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ஏ சவுந்தரராஜன் சொன்னதாக ஒரு பேட்டியும் போட்டிருக்கிறாங்க. ஆம் ஆத்மியோட இதுவரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான உறவையும் கொண்டது இல்லை. ஆனால் இவர் தான் ஏ சவுந்தரராஜன் தான் முதல்ல சொல்கிறாரு, அதை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஆம் ஆத்மி ஒரு அவியல், அது வேகாத அவியல், சீக்கிரமாக ஊசி போகக்கூடிய அவியல். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதற்கு கொள்கைகள் இல்லை, பல்வேறு விஷயங்கள் அது கொள்கைகள் என்ன கொள்கைகள்னு சொல்லலை. ஈவன் கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்பார்க்கின்ற அந்த மார்க்கெட் எக்கானமியில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் அதனுடைய கொள்கைகள் சொல்லப்படவில்லை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்தவரை இப்போ ஆம் ஆத்மி இஸ் அட்ராக்டட் பை சோ மெனி கம்யூனிஸ்ட். அந்த கமல் மித்ரா ஜேஎன்யூ ப்ரொஃபஸரில் ஆரம்பித்து யோகேந்திர யாதவே ஒரு இடதுசாரி கொள்கையாளர் தான். இப்போ நம்மளுடைய ஞானி கூட மத்தியானத்துக்கு மேலே போகிறாரு. ஆக இப்படியாக எல்லா இவர்களை ஈர்க்கிறது. எனவே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இது கடைசி. அப்புறம் ரெண்டாவது, கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இந்தியா முழுவதும் எங்கேயும் வேவு கிடையாது. அவர்கள் இருப்பதை இழந்தார்கள், இப்போது அதற்கு மேலும் இழக்கப் போகிறார்கள். யெச்சூரி அவர்களை பேட்டி காண்கின்ற போது காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள்னா இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அது வராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு அவர்களே மனமுடைந்து போயிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாவம் அம்மா காலில் நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா இந்த மாதிரியாக கம்யூனிஸ்ட் ஸ்டூப்பிங் டவுன் நடந்ததே இல்லை. இது இல்லை. 77க்கு பிறகு கூட்டணியே இல்லாமல் தனியாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நான் பரிதாபப்படுகிறேன். ஏன்னா ஒரு லட்சியவாதிகள். அதனால் இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஏஏபிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏஏபிக்கு லாபம் இல்லை, கம்யூனிஸ்டுக்கு லாபமா என்பது போக போக தான் தெரியும். ஆம் ஆத்மிக்கு லாபம் இல்லை, அவர்களுக்கு லாபமா அப்படின்னு கேட்குறாரு. லாப நட்ட கணக்கு பார்த்து தான் அவங்க அந்த ஆதரவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவருடைய கூற்றில் இருக்கக்கூடிய பொருள். இல்லை, அவர் சொன்னல ஒரு இந்த இந்தியாவில் அலை இருக்குது அலை இல்லைன்னு பற்றிலாம் சொல்கிறார் இல்லையா. இன்றைக்கி இந்திய அரசியல் அலை என்னன்னு பார்ப்போம். மோடி அலை என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு ரொம்ப பட்டவர்த்தமாக தெரிஞ்சு போச்சு. பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய உதவியோடவும் சோஷியல் மீடியாவில் தொழில் முறையில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தியும் என்ன இந்த அலையை உருவாக்குற முயற்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல செய்திகள் அம்பலமாயிடுச்சு. அப்போ இந்தியாவில் ஏதாவது ஒரு இன்னைய தேர்தல் சூழலில் இயற்கையான அரசியல் அலைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கட்சிக்கு அலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஆம் ஆத்மிக்கு மட்டும்தான் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா ஆம் ஆத்மிக்கு சார்பாக பெரிய மீடியா பலம் இல்லை, சோஷியல் மீடியாவில் காசு கொடுத்து ஆட்களை நியமித்து அலையை உருவாக்கலை. இதெல்லாம் செய்யாமல் தன்னிச்சையாக ஆம் ஆத்மிக்கு பல்வேறு இடங்கள்லேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி ஒரு கட்சிக்கு தான் அப்படிப்பட்டாலும் இந்த தேர்தல் சூழலில் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்கிற போது அந்த கட்சியை நோக்கி ஒத்த கருத்துள்ள பல்வேறு கட்சிகள் வருவதுங்கிறது இயல்பானது. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன் அப்படி ஒரு கருத்து சொல்கிறாருன்னா ஏன் அந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். காங்கிரஸும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம்ன்ற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. காங்கிரஸும் சரியில்லை, பாஜகவும் சரியில்லை என்ற நிலை தான் ஏற்கனவே ஆம் ஆத்மி இருந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப தெளிவாக அது ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒத்த கருத்து உள்ளவர்களாக அவங்க பார்க்குறாங்க. அவ்வளவுதான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஞானி இப்போ சேர்றதுக்கு முன்னால் ஆம் ஆத்மிக்கு ஒரு அலையை உருவாக்கிட்டார். அப்படி தான் உருவாக்கி தான் போகணும். ஏன்னா இப்போ அது ஒன்று. ரெண்டாவது, செயற்கை இலைன்னு சொன்னார். செயற்கை இலையா இயற்கை இலையாங்கிறத எலெக்ஷன் பார்க்க போகுது. ஆனால் கண்ணுக்கு முன்னால் இன்றைய செய்தி பாருங்கள். டிஆர்எஸ்
காங்கிரஸோடு இணைவேன்னாங்க. அப்புறம் கூட்டணியும் போச்சு, இப்போ பிஜேபியோட. ஆக எதோடு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை அரசியல் பல்சு தெரியுது. அழகிரி போய் பார்த்துருக்காரு, என்னமோலாம் அவர் வந்து கமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை விட்டுருவோம். ஆனால் எல்லோரும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க அலை இருக்கிறது என்பதை இப்போதாக ஞானி புரிந்து கொண்டார். டிஆர்எஸ் வந்து இவங்களோட போறதை பத்தி பேசுறாரு இல்லையா, ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அரசியல் என்பது எந்த கொள்கை அடிப்படையும் இல்லாத ஒரு கேவலமான அரசியலாக இருக்கு. யாருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒன்று சேர்ந்தாங்கிற கணக்கில் மட்டும் பார்க்குறாங்களே, எந்த சித்தாந்த கொள்கை அடிப்படைகளே கிடையாது. அதனால நீங்கள் பாருங்க, விஜயகாந்த் மன்மோகன் சிங்கை பார்த்துட்டு வர்றாரு, ராஜ்நாத்தோடும் போய் பேசுவார். இப்போ நீங்கள் சுட்டி காட்டின மாதிரி அழகிரி இப்போ மன்மோகனை பார்த்துருக்காரு, அடுத்து ராஜ்நாத்தை பார்க்குறாரான்னு தெரியல. இப்படி யாராக இருந்தாலுமே எல்லாரையும் போய் பார்த்துக்கிட்டு எங்கே நமக்கு பேரம் செட் ஆகும்னு பார்க்குறப்போ டிஆர்எஸ் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிற பகுதி தான் அவங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிற கட்சியாக அவங்க உருவாகியிருக்காங்க. அப்போ இந்த செல்வாக்கில் அவங்க பேரம் பேசுறதுக்கு காங்கிரஸோட பேரம் பேசுகிறாங்க. அந்த பேரத்தை இன்னும் கூட்டணும்னா பிஜேபியோட நாங்கள் போயிடுவோம்னு சொன்னோம்னா அந்த பேரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். பிஜேபி கிட்ட பேரம் சரியா வரலன்னா காங்கிரஸ் கிட்ட போயிடுவோம்னு சொன்னால் பிஜேபி தன்னுடைய 2 சீட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகுது. இந்த மாதிரி சீட்டு பேரத்தில் இவங்க எல்லாரும் ஈடுபட்டு இருக்காங்களே ஒழிய யாரும் கொள்கை அடிப்படையில் உடன்பாடுகளுக்கே போகல. இந்த அடிப்படையில் தான் இவங்க கிட்ட எல்லா கட்சியும் வந்து பேசுவாங்க, காங்கிரஸ் கிட்ட எல்லா கட்சியும் போய் பேசுவாங்க. காங்கிரஸ் என்கின்ற ஊழல் குப்பையை கூட்டுவதற்காக உருவான துடைப்பம் ஏஏபி, அந்த ஊழல் துடைப்பம் வந்து குப்பையோடைய கூட்டணி சேர்ந்தது என்கின்ற அந்த ஏஏபியினுடைய ஒரு சின்ன ஒரு கொட்டேஷனை மட்டும் நான் வந்து ஞானிக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Taka,